ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் மினிட் நிறைய பேர் வந்து இருக்கிற இத்தனை நாள் லீவெல்லாம் விட்டுப்பட்டு சும்மா நைட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணால் போதும். ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ஒரு டீசெண்டான மார்க் ஒரு 90க்கு ஒரு 60-70 எடுத்தால் போதும். ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல மார்க் ஒரு 80-85 எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவில் வந்து நான் எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மூலமாக உங்களால் வந்து ஒரு 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா 100க்கு ஓகேங்களா, 90க்கு ஒரு 75லேருந்து 80க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த மெட்டீரியல் வச்சு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலுக்கு புதுசுனா மஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அண்ட் 11th ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கான நிறைய மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின், சிஆர்சி கொஷின், ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வர அளவுக்கு லைக் வருது கிடையாது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஷின் நம்பர் 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட் 3 சினானிம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 3 ஆண்டனிம்ஸ். ஸோ அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதோட பார்த்துக்கோங்க லேசா ஓகேங்களா, ஏன்னா இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் மொத்தம் ஒரு 48 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 48 கொஷின்ஸுக்கான சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ புக் இன்சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ஏன்னா லாஸ்ட் இயருமே இந்த மெட்டீரியல் வந்து நிறைய சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா போயட்ரி அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், கொஷின் நம்பர் 21 22 23 24 25 26. ஸோ பேலன்ஸ் ஒன் வேர்ட் கொஷின்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். ஒன் வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி ஒன் வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் த பிடிஎஃப் லிங்க் ஓகேங்களா. ஒரு மினி மெட்டீரியல் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, தமிழ்நாடு அரசுடைய அஃபீஷியல் மினி மெட்டீரியல் லிங்க். ஸோ அந்த மெட்டீரியலில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்போ ஸோ வீடியோவில் சொல்கிற எல்லாத்தோடைய பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்ரிசியேஷன் கொஷின்ஸு ஒவ்வொரு போயத்துலேருந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 போயம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஸோ அடுத்தது கன்ஃபெஷன் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங், இந்த 3 பார்த்துக்குங்க. ஒருவேளை உங்களால் 4 முடியும் அப்படின்னா மெக்காவிட்டி இதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து அதாவது ஆன்சரு கீ ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. கொஷினுக்கான கீ ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த கீ ஆன்சரை நல்லா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எதுக்கெல்லாம் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த கீ ஆன்சரை மட்டுமாவது படிச்சுங்க. ஹூ டஸ் வி ரெஃபர், வி ரெஃபருங்கிறது வந்து ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அந்த மாதிரி ஹியூமன்ஸுங்கிறது அந்த மாதிரி அந்த கீ ஆன்சரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 3 யூனிட்ஸ் ஆர் 4 யூனிட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் எழுத வேண்டிய கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுதான் இதுவும் சேம் அப்ரிசியேஷன் கொஷினில் தான். சம்டைம்ஸ் அந்த மீன்ஸ் என்னன்னு கேட்டாங்கல்ல, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன்ஸ் அப்படிங்கிறப்ப ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிறது வருது. லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு லைன் வருது, லைன் 21. ஸோ அந்த இதில் சிமிலி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து நல்லா பார்த்துங்க. இந்த லைன் வந்து அதுலேருந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்குறாங்கனாவே நீங்கள் இதுதான் எழுதணும். அலிட்ரேஷன் வேர்டு உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் லெட்டர் எது கரெக்டாக இருக்கும் ஸோ அதை எழுதிடுவீங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகேங்களா. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம் 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்பர் போடுவோம்ல, இல்லை லைக் ஏபி அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த இது பார்த்துங்க. இஆர்சியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் கேப்ரியல் ஒக்காரா. இஆர்சியை பொறுத்தளவில் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் வந்து அது அந்த லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைன் என்ன போயம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்கு, என்ன போயட்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்கு. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. நீங்கள் இப்போ ஜஸ்ட் போயம் அண்ட் போயட் எழுதிட்டிங்கனாவே 1 மார்க்கு. நீங்கள் 2 இயர்ஸ் அட்டன் பண்ணால் 4 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். இது போக எக்ஸ்ப்ளனேஷனுக்கு மொத்தமே 1 மார்க்குங்கிறதால தவிர நீங்கள் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது ஒன்று படிச்சு எழுதுனாவே they give 1 மார்க் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடோட இன்னொரு வேற ஒரு மெட்டீரியல் இருக்குது, மினி மெட்டீரியல். நான் எல்லா மினி மெட்டீரியலோடைய பிடிஎஃப் லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே.
அடுத்து ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் இதில் உள்ளது மாதிரி படிச்சுங்க. ஆன்சர் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் த பார்ட்ரைட் ஆஃப் லேடியில் உள்ளது எல்லாமே படிச்சுங்க. மொத்தம் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 7-8 கொஷின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ செகண்ட் யூனிட் த குயின் ஆஃப் பாக்ஸிங். ஸோ இதில் உள்ளது பார்த்துங்க மொத்தமே 6 கொஷின் தான். ஃபர்கெட்டிங் உள்ளது பார்த்துக்குங்க. ஸோ இதுலேயுமே ஒரு 6 கொஷின் இருக்குது. அடுத்து டைட் கார்னர்ஸ். ஸோ இந்த 4 யூனிட்ல உள்ளது பார்த்துக்குங்க நல்லா. ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 37, 38, 39, 40 ப்ராப்ஸ் கேட்பாங்களே 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ அந்த இது பார்த்துங்க. அப்புறம் அந்த பை சார்ட் கொடுத்து கேட்கறது, டேபிள் மாதிரி கொடுத்து கேட்கறது, பார் சார்ட், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து கொஷின் கேட்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து லைக் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, சேம் இதே கொஷின் வரும்னு சொல்ல முடியாது. பட் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சம் மாடல்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ மேபி தட் சுட் பி த மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்குங்க. லைக் எந்தெந்த மாடல் எப்படி கொஷின் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ். லைக் வந்து கப் ஆஃப் டீ, ஒரு கப் டீ போடுறது எப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுறது, மேங்கோ ஜூஸ், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் த ப்ராசஸ் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஐடியா கிடைச்சாவே போதும், எப்படி அட்டன் பண்ணணும், கொஷின் எப்படி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதில் உள்ள டிஸ்கிரைப் த ப்ராசஸ் எல்லாமே உங்கள் புக்கில் உள்ளது. அண்ட் ப்ளஸ் புக் இன்சைட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் நீங்கள் உட்காந்து மெமரி பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து லைக் பார்க்க போகிறீங்க, ஜஸ்ட் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது வேணுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது 5 மார்க் கொஷின் பேராகிராஃபை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 3 யூனிட் பார்த்துக்கோங்க கம்பல்சரி, ஓகேங்களா. ஸோ ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா த பார்ட்ரைட் ஆஃப் எ லேடி, குயின் ஆஃப் பாக்ஸிங், அடுத்து ஃபர்கெட்டிங், இது 3 கம்பல்சரி நல்லா பார்த்துக்குங்க. போயமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம், கன்ஃபெஷன் ஆஃப் யுவர் பார்ன் ஸ்பெக்டேட்டர், லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங், 3 பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக போயட் தீம்லாம் எழுதி இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதாமல், நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உள்ளதை படிச்சுக்கிட்டு அங்கே பாயிண்ட் போட்டு எழுதாமல் கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டாக எழுத பாருங்கள், ஓகேங்களா. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரை ஆஃப்டர் 20 இயர்ஸ் பார்த்துக்கோங்க. எ ஷார்ட் இன் த டார்க் பார்த்துக்கோங்க. ஸோ த ஃபஸ்ட் பேஷியன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மரி நோட்ஸ் மேக்கிங் எப்படி எழுதணுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரஃப் காப்பி அண்ட் ஃபேர் காப்பி, அடுத்து நான் அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதிடணும். லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரிலேட்டிவ் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லெட்டர் ரைட்டிங் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி எழுதணும், என்னென்ன இருக்கணும், டேட்டு, பிளேஸு, இந்த எப்படி, அதாவது என்னென்னலாம் இருக்கணும் கம்பல்சரி அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கெல்லாம் இப்போ டேட்டு பிளேஸுங்கிறப்ப அதுக்கு அரை மார்க் 1 மார்க் கொடுப்பாங்க. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி உங்கள் நேம் அங்கே 1 மார்க், அட்ரஸ் ஆஃப் த கவர் அதுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி எல்லாமே 1 மார்க் கொடுத்து தான் 5 மார்க். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ரெஸ்யூம் ரைட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் ஏர் நான் 12th சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி ஸ்பாட் ஏர் எழுதணும்னு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நல்லா ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாட் ஏர் வந்து எப்படி எழுதுறது, 5 out of 5 எப்படி வாங்குறதுன்னு. ஸோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ அடுத்தது அந்த 1 வேர்ட் சொன்னேன்ல, ஆல்ரெடி மெட்டீரியல்லே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லே வந்து 1 வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வெர்பு, கொஷின் டேகு, ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸு, சிலபிஃபிகேஷன், ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஆல் த 1 வேர்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். இந்த நான் சொன்னேன்ல அந்த மார்க்கு 80+ எடுக்க நினைக்கிறவங்க ரைட் ஆர் ராங் அட்டெண்ட் ஆல் த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி அட்டென்ட் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா அந்த ரெலவென்ட் ஆன்சர் கொடுங்க. இல்லை எனக்கு ஒரு 60-70 போதும் அப்படின்னா லைக் அந்த கிராமர் கொஷின் அந்த மாதிரி சின்னது விட்டாலும் பரவாயில்ல. அதர்வைஸ் வந்து நீங்கள் ஆல் த கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் பாஸ் பண்ண நினைக்கிறேன். ப்ளீஸ் 1 வேர்டு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 வேர்டில் அட்லீஸ்ட் ஒரு 15+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் அந்த இஆர்சி வந்து நல்லா பார்த்துங்க. இஆர்சியில் அந்த அட்லீஸ்ட் அந்த போயிட்டு இருந்தனாவே 4 மார்க் 2 அட்டென்ட் பண்ணி கிடச்சிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் அந்த 3 மார்க் டிஸ்கிரைப் த ப்ராசஸ், ப்ராப்ஸ் அதெல்லாம் வரும்ல, ஸோ அதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் மெயின் பார்ட் அந்த 7x5 5 மார்க், அந்த 5 மார்க்கில் ஒரு கொஸ்டினே விட்டுறாதீங்க. பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதுதான். ஏன்னா எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணும் பட்சத்திலே ஒரு 3-4 மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த பேசேஜ் கொடுத்து கொஷின் ஆன்சர் கேட்கலாம். வெரி வெரி ஈஸி த கொஷின்ஸ் அட் த நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், பயோடேட்டா, 3 பேராகிராஃப்ஸ், இது எல்லாமே ஈஸி தான். ஸோ 7-5 மார்க் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் யுவர் ஓகே. இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேபி இன்னொரு வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், விச் இஸ் ஃபார் மாடல் கொஷின் பேப்பர் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த மெட்டீரியல் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில்.